இப்போ நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இப்போ சிங்கப்பூருக்கு யார் போவா பொதுவாக அப்படின்னா, பொதுவாக வேலை செய்கிறவங்க போவாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க போவாங்க, ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்காக போவாங்க. அதையும் தாண்டி அதிகமாக போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சுற்றி பார்க்க போவாங்க. டூரிஸ்ட் அப்படின்ற போல நிறைய பேர் போகிறாங்க இல்லையா? இது மாதிரி டூரிஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. இது சிங்கப்பூர் மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் என்ன, சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுட்டு போகும்போது அந்த நீங்கள் போகிற ட்ரிப்பு சந்தோஷமாகவும் இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வீட்டுக்கு வந்து சேருவீங்க. இப்போ சிங்கப்பூருக்கு சுற்றி பார்க்குறதுக்காக போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்கனவே பாஸ்போர்ட்டு, விசா, அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சிங்கப்பூர் ஒரு வாரம் மட்டும் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து புதுசாக சிம்மு வாங்கி நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் நம்ம ஊரில் வச்சுருப்பீங்களே, என்ன மொபைல், என்ன ஏர்டெல்லா, வோடாஃபோன் என்ன ஏதோ வச்சுருப்பீங்க இல்லையா, அதே நீங்கள் ரோமிங் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து 1 மாதம் 2 மாதம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் புது சிம்மு வாங்கலாம். இங்கே சிலர் வந்து ஒரு வாரத்தில் 4-5 நாள் இருப்பாங்க, ஒரு வாரத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் புது சிம்மு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நம்மதே ரோமிங் போட்டு வந்துடலாம். ஒரு 1000 ரூபா, 1500 நம்ம ரூபாய்க்கு அவ்வளோதான் வரும். ஸோ நீங்கள் ரோமிங் பண்ணிக்கலாம். ஆனால் அதை அங்கே நம்ம ஊரில் செக் பண்ணிக்கணும். ஸோ அது ரோமிங் சிங்கப்பூரில் எடுக்க வேலை செய்யுமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு அது ஓகே தான். ஸோ நீங்கள் இப்போ ஃப்ளைட் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிடுறீங்க. போன உடனே உள்ளே செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே போனோடனே நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்தியன் மணியை வந்து சிங்கப்பூர் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, சிங்கப்பூர் டாலர் வேறு. ஸோ நீங்கள் அந்த ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போன உடனே உள்ளே உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் மாற்றிக்கிங்க. நீங்கள் இப்போ ஒரு வாரம் வந்து இருக்க போகிறீங்க அப்படின்னா நிறைய பணத்தெல்லாம் மொத்தம் மாற்ற தேவையில்லை. நிறையா பணம் கொண்டு வரவும் கூடாது, அதுக்கு லிமிடேஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு மீதி நீங்கள் ஏடிஎம் கார்டோ டெபிட் கார்டோ வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன கடையாக இருந்தாலும் சரி, சாப்பாடு கடை, மளிகை கடை, சைனீஸ் கடை, எந்த கடையாக இருந்தாலும் சரி, எல்லா கடையிலுமே அந்த நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஊரில் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வச்சுருக்க கார்டு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கார்டா அப்படின்றத தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி கார்டாக இருந்தால் இங்கே யூஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாமே இன்டர்நேஷ்னல் கார்டு தான் இருக்குது. பட் பிஃபோர் யூ ஹேவ் டு கன்ஃபார்ம், பெட்டர் இல்லையா? அதுக்கு தான் நீங்கள் டூரிஸ்ட் வரீங்க அப்படின்னா ஏற்கனவே ரூம் புக் பண்ணியிருப்பீங்க, புக் பண்ணி தான் வருவீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நீங்கள் தங்கிடலாம். சப்போஸ் நீங்கள் வெளியே சுற்றி, அதாவது நீங்கள் ட்ராவல்ஸ் மூலிமா வந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே எல்லாம் கைட் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் தனியாக வரும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளியில் எங்கே போனாலும் கையில் பாஸ்போர்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் டூரிஸ்ட் கைடோட வந்தால் கூட கையில் எங்கே போனாலும் பாஸ்போர்ட்டு, விசா காப்பி கையில் வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ நாங்களாக இருக்கோம் அப்படின்னா நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு பெர்மிட் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ அது சிங்கப்பூருக்கான கார்டு, அது போதும் எங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து டூரிஸ்ட்டாக வரீங்க இல்லையா, ஸோ எப்பயுமே பாஸ்போர்ட்டு, விசா வந்துட்டு பாக்கெட்டில் வச்சுங்க, அது சரியாக இருக்கும். சப்போஸ் யாராவது அவங்க செக் பண்ணால் கூட இதை காமிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கடையிலே போய் ஒரு கோல்டு வாங்குறீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக பாஸ்போர்ட் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தேவைப்படும். இல்லை பெரிய பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம கேஷினோலாம் இருக்குது, அங்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ்போர்ட் கேட்பாங்க. ஸோ அதனால் வச்சுக்கோங்க, சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இப்போ கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு லிமிடேஷன் இருக்குது. இப்போது ஜென்ஸுன்னா அவ்வளோ கொண்டு போகலாம், ஃபீமேல்னா அவ்வளோ கொண்டு போகலாம், லிமிடேஷன் இருக்குது. அது அந்த டைம் மாறும். ஆனால் கோல்டு ரேட்டை பொறுத்தவரை டெய்லி மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு டைமில் கொஞ்சம் கூடும் குறையும். ஸோ நீங்கள் கோல்டு எவ்வளோ கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் வாங்குற கடையில் கேளுங்க. தமிழ் கடைகள் நிறையா இருக்குது லிட்டில் இந்தியா ஏரியாவிலலாம். ஸோ நீங்கள் அங்கேயே செக் பண்ணி அங்கேயே நம்ம கேட்டுகிட்டே வாங்கிட்டு போகலாம். அதே போல் உங்கள் பேரில் கோல்டு வாங்குங்க, அப்போ தான் நீங்கள் ஜிஎஸ்டி கிளைம் பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ஃப்ரெண்டு பேரில் வேறு யாரோ பேரில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி கிளைம் பண்ண முடியாது, 9% கிளைம் பண்ண முடியாமல் போயிடும். நீங்கள் ஊருக்கு போகும்போது ஏர்போர்ட்டுக்கு போவீங்க இல்லையா, அந்த ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் ½ hour முன்னாடியே போயிருங்க. போயிட்டு அந்த ஜிஎஸ்டி கவுண்டர் தனியாக இருக்கும். ஸோ அந்த பில்லை கொடுத்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட்டு, விசாலாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ரீஃபண்டாக கொடுத்துருவாங்க ஜிஎஸ்டியை. கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்க. அதே நீங்கள் பப்ளிக்காக வெளியில் எங்கேயா போகிறீங்க அப்படின்னா எக்ஸலேட்டரில் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஊர்லாம் பெரிய பெரிய ஷாப்பிங் மால் எக்ஸலேட்டர் இருக்கும் இல்லையா. இங்கே எப்படின்னா இப்போ எக்ஸலேட்டர் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நம்ம நார்மலாக நின்றுட்டு போவாங்க. ரைட் சைடு பொறுத்தளவுக்கு வேகமாக போகிறவங்க சல்லு நடந்து போகிறதுக்காக கேப் இருப்பாங்க. ஸோ வந்து இங்கே வந்து ரூல்ஸ் கிடையாது, பட் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நீங்களும் வந்தீங்கனாலும் அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது லெஃப்ட் சைடு வந்து நார்மலாக நின்றுட்டு போகலாம், சீக்கிரம் போகிறவங்க ரைட் சைடுக்கு இடம் கொஞ்சம் கேப் விட்டால் போதும். அதே மாதிரி சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு பபுள் காமோ, நம்ம பபுள் கம் சொல்லுவோம், இங்கே ஸ்விங்கம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ பபுள் கம் இங்கே விற்கிறதோ இல்லை வாங்குறதோ சாப்பிட்றதோ அது சட்டப்படி தப்பு, அது சாப்பிடக்கூடாது. அதே போல் ரோடு கிராஸ் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக சிக்னலை பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். சிக்னல் போட்டதுக்கப்புறம் போங்க. இப்போ நம்ம ஊர் மாதிரி அங்கிட்டு தவிட்டு போகிறதெல்லாம் பண்ணாமல் கரெக்டாக சிக்னல் பார்த்து கிரீன் சிக்னல் வரும்போது கரெக்டாக பார்த்து கிராஸ் பண்ணி போங்க. சிக்னல் இல்லாத இடத்துல கிராஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஃபைன் வரும். நீங்கள் நினைக்கலாம் யாருமே இல்லை மாதிரி கிராஸ் பண்ணி போனால் யாரும் துணியை பண்ணிக்க வேண்டாம், இங்கே எல்லா இடத்துலையுமே சிசிடிவி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரீங்க இல்லையா, அங்கே வரும்போதே உங்களை கண் கையை டோட்டலாக ஸ்கேன் பண்ணி தான் வெளியே விடுவாங்க. ஸோ உங்கள் ரெக்கார்டு ஃபுல்லாக அங்கே இருக்கும். ஏன்னா நீங்கள் தங்க போகிற அட்ரஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் எங்கேயா கிராஸ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக சிசிடிவியில் மாட்டுவீங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இப்போ போலீஸை வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் லோக்கல் பஸ்லையோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் பஸ்ஸு ட்ரெயின்லாம் எல்லாமே ஏசி போட்டு சூப்பராக தான் இருக்கும். நம்மளாம் ஹைடெக் பஸ்ஸில் இருக்குல்ல, பெரிய பெரிய வால்வோலா பஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் அங்கே நார்மல் பஸ்ஸே அப்படி தான், எல்லாம் ஏசி போட்டு ஜம்முன்னு தான் இருக்கும். நார்மல் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்லையா, பஸ்ஸு ட்ரெயின் அழகாக பயன்படுத்தலாம், செலவும் கம்மி, அதே பயன்படுத்தலாம். ஆனால் பஸ்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் பஸ்ஸில் ஏறுறீங்க அப்படின்னா டிரைவர் மட்டும் தான் இருப்பார், கண்டக்டர் இருக்க மாட்டார், அது தெரிஞ்சுக்கங்க.
அதை நம்ம டிரைவர்னு சொல்கிறோம், பட் இங்கே வந்துட்டு அதை கேப்டன் சொல்லுவாங்க. ஸோ கேப்டன் அவர் மட்டும் தான் இருப்பார். நீங்கள் டிக்கெட் எடுக்கணுன்னா கூட நார்மலாக அந்த ஒவ்வொருத்தருக்கு ஒரு கார்டு இருக்குங்க, லிங்க் கார்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டு இருந்தால் நீங்கள் இப்போ அதை வச்சு டேப் பண்ணிட்டு உள்ளே போய்க்கலாம். ரிட்டர்ன் வரும்போது டேப் அடிச்சு வெளியே வந்துடுங்க. சப்போஸ் கார்டு இல்லாத பட்சத்தில் நீங்கள் பணத்தை கொடுத்து அவர் அந்த கேப்டன்ட்டு கேட்டிங்கன்னா எவ்வளோ பணம் அப்படி சொல்லுவார், அதை நீங்கள் கொடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் ஒருத்தர் இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு $4 வைங்களேன், நீங்கள் ஒரு $5 மொத்தமாக கொடுக்குறீங்க அப்படின்னா சேஞ்ச் ரிட்டர்ன் வராது, அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஞ்சோடு போங்க, இல்லைனா கார்டு வச்சுக்கோங்க, பெஸ்ட் அது. அது நீங்கள் ஒரு வாரம் அங்கே தங்க போகிறீங்க அப்படின்னால ஒரு $20 $30 அவ்வளோ மட்டும் டாப்அப் பண்ணிக்கிங்க, போகிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை அதே மாதிரி வெளியிலலாம் நீங்கள் நார்மலாக ரோட்டில் நடந்து போகிறதும் சரி, பார்க்கு எங்கே பார்த்தாலுமே நிறையா புறாக்கள் நிறையா இருக்குங்க. புறா, குருவி, காக்கா அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் எந்த இதுக்குமே நீங்கள் தண்ணியோ சாப்பாடோ எதுவுமே கொடுக்கக்கூடாது. அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்காக அது ரூல்ஸ் இது. இந்த காரணத்தை கொண்டு புறாவுக்கு உணவோ தண்ணியோ கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் சில மரங்கள்லாம் நிறையா இருக்கும். மரத்தில் இந்த செடிகளில் பூவை பிடுங்குவதாக இருக்கட்டும், மரத்தில் பழம் பிடுங்குறதாகட்டும், ஈவன் நிறைய இடங்கள்லாம் இந்த மாமரம்லாம் இருக்கும். நம்ம மாமரத்தை பார்த்தோன்னா காய் அடித்து பிடிச்சி தின்றக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் மரத்தில் கீழே விழுது இல்லையா, கீழே விழுந்து கூட எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் கவனமாக இருந்துக்குங்க. அதே மாதிரி இப்போ செடியெல்லாம் வெளியே நிறைய இடத்துல எங்கே பார்த்தாலும் செடியாக தான் இருக்கும். இப்போ நமக்கு பிடிச்ச செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி, இந்த செடியை கொப்பை அடிச்சுட்டு போகிறது, செடியை தொட்டியோடு தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி வெள்ளம் மணிக்கிறாதீங்க. கண்டிப்பாக ஃபைன் இருக்குது, அதுக்கு அந்த வேலையை பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த பப்ளிக் பிளேஸ்லலாம் ரொம்ப ஆய்வுன்னு கத்துறது, அது மாதிரி மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த வேலையும் பண்ணக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது டொரியன் பழம்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஊர்லாம் பலாப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி பலாப்பழம் பெருசாக இருக்கும். இங்கே டொரியன்றது அதோட கொஞ்சம் சின்ன தங்கச்சி மாதிரி வச்சுங்களேன், சின்ன பழமாக இருக்கும். அந்த கிட்டத்தட்ட அதை விட 2-3 மடங்கு ஸ்மெல் வாட அதிகமாக அடிக்கும். ஸோ அந்த பழத்தை நம்ம வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட்லாம், ஆனால் அதை பஸ்லேயோ ட்ரெயின்லையோ கொண்டு போகக்கூடாது. எல்லா பஸ்லையும் போட்டிருப்பாங்க கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பஸ்ஸில் அந்த தீ பிடிக்கிற மாதிரி பொருளை கொண்டு போகிறதோ, அந்த மண்ணெண்ணெய் இது மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே கொண்டு போகக்கூடாது, அதையும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ சிங்கப்பூர் வரவங்க நிறைய பேர் சந்தேகம் இருக்கும், இப்போ இங்கே கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. கிளைமேட்டை பொறுத்தளவுக்கு இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இந்தியாவில் நல்ல வெயில் அடிக்கும், நல்ல மழை பெய்யும், குளிர் அடிக்கும், எல்லாமே இருக்கு இல்லையா. இங்கே என்னென்னா நல்லா வெயில் அடிக்கும், நல்ல அதோட 2-3 மடங்கு மழையும் பெய்யும். ஆனால் குளிரோ பனியோ இது வரைக்கும் கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் 8 வருஷமாக இருக்கீங்க, பெரிய குளிரோ பனியோ இது வரைக்கும் நான் பார்க்கல. ஸோ அது மாதிரி அந்த கிளைமேட் இங்கே இல்லை. அப்புறம் சேஃப்டியை பொறுத்தளவுக்கு 100% சொல்லலாங்க. நீங்கள் எந்த டைம்லாம் நைட் 2 மணி 3 மணிக்கு ரோட்டில் போகலாம், அன்றைக்கி ஃப்ரீயாக நடந்து போகலாம். ஸோ சேஃப்டிக்கு சிங்கப்பூர் அருமையான நாடு, தைரியமாக நீங்கள் வரலாம். இப்போ சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வெளியில் யூரோப் கண்ட்ரிஸ்லாம் போய்ட்டு நம்ம தமிழ் சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா. இப்போ நான் கூட இப்போ போன மாதம் அங்கே போயிருந்தேன், இந்தோனேஷியா போயிருக்கும்போதெல்லாம் அங்கேயும் தமிழ் கடைகள் இருக்குது அப்படின்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. ஒரு 4-5 கிலோமீட்டர் போய் அங்கே போய் தான் நம்ம தமிழ் கடை தேட வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே அது மாதிரிலாம் பிரச்சனை இல்லை, நிறைய தமிழ் கடைகள் நிறையா இருக்குது. ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் தமிழ் மட்டும் கிடையாது, எல்லா ஃபுட்டும் கிடைக்கும். சைனீஸு, மலாயி, இது மாதிரி இந்தியா ஃபுட்டு, எல்லா ஜப்பான் ஃபுட் நிறையா கிடைக்குது, நிறையா ஃபுட் எல்லாமே இருக்கும். ஸோ சாப்பாடு அதை பற்றி பிரச்சனை இல்லை, எங்கே வேணும் சாப்பாடு தமிழ் சாப்பாடு கிடைக்கும், நல்லபடியாக கிடைக்கும். அப்புறம் நீங்கள் அந்த பப்ளிக் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக ஃப்ளாஷ் பண்ணி தண்ணியை கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடணும், அது தெரிஞ்சுக்கங்க. ஸோ அது கரெக்டாக க்ளீன் பண்ணாமல் வந்தீங்கன்னா அதுக்கும் ஃபைன் இருக்குது. அப்புறம் நம்ம லிஃப்ட்டெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு சேட்டைக்காரங்க இருப்பாங்க இல்லை, லிஃப்ட்டில் போய்ட்டுனா யூரின் பாஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ சிங்கப்பூரில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, நீங்கள் லிஃப்ட்டில் போய் யூரின் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈரம் தனியாக வருது இல்லையா, ஈரமாக வருது இல்லையா, அந்த டோர் லாக் ஆகிக்கிறோம், லிஃப்ட்டில் டோர் லாக் ஆகிக்கிறோம், அது திறக்க முடியாது. ஸோ அங்கே லாக் ஆனோடனே கீழே சேஃப்டிக்கு இன்டிமேஷன் போயிடும், அவங்க தான் வந்து திறப்பாங்க, பார்த்துக்குங்க. திறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும், ஃபைனு ஜெயிலில் இப்படி போயிடும். ஸோ கவனமாக இருந்துக்குங்க. அதே மாதிரி இந்த கண்டத்தில் எச்சி துப்புறது அந்த வேலை பண்ணக்கூடாது, பொதுவான இடங்கள் யூரின் பாஸ் பண்ணுறது கூடாது. இப்போ சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்தால் கூட இப்போ ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கிட்டையும் போய் ஒரு டப்பா மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் போய் ஸ்மோக் பண்ணிக்கலாம், அந்த தட்டிக்கலாம். ஸோ கண்ட இடத்துல பண்ணக்கூடாது, அதுக்கும் ரூல்ஸ், அதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது, அதையே ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கெலாம் மிகப்பெரிய அளவில் ஃபைன் போடுவாங்க. அதே மாதிரி நம்ம குப்பையில் கண்ட இடத்துல தூக்கி போடக்கூடாது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு சின்ன சாக்லேட் சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட அந்த பேப்பரை கூட கீழே போடக்கூடாது. இந்த ரூல்ஸை தான் நம்ம கையில் வச்சுருந்துட்டு அந்த குறிப்பிட்ட பாக்ஸ் இருக்கும் குப்பை தொட்டி, அங்கே தான் போடணும், அதை க்ளீனாக தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இப்போ நீ ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றீங்க, கேண்டீன்லேயோ ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா ப்ராப்பராக சாப்பிட்டு அந்த தட்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வைக்க வேண்டிய ஒரு சில இடங்கள் இருக்கும், அங்கே போய் திருப்பி அங்கே வச்சுட்டு தான் வரணும். நம்ம அதையும் தெரிஞ்சுங்க. நம்ம சாப்பிட்ட இடத்துல அப்படியே தட்டை போட்டு வந்துட்டோம்னா அதுக்கு ஃபைன் இருக்குது. ஃபைன் மட்டும் கிடையாது, இப்போ போன மாதம் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ லிட்டில் இந்தியாவில் ஒரு 7-8 பேர் இது மாதிரி தான் பண்ணிட்டாங்க, சாப்பிட்டு தட்டை அப்படியே போட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்கள பிடிச்சிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ண வச்சுட்டாங்க, அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்குங்க. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வர்றீங்க, நம்ம ஊர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா இங்கே எதுவும் தெரியாது இல்லையா, சின்ன விஷயமா தோணும். பட் இங்கே வந்துட்டு நீங்கள் சுற்றி பார்க்க வந்துருக்கீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம் அது. ஸோ இது மாதிரி சின்ன விஷயங்களை தப்பாக பண்ணி மாட்டிக்கிறாதீங்க. அதே மாதிரி இந்த இங்கே சவுத்தில் வந்து போஸ்ட் ஓட்டுறது, சவுத்தில் பேர் எழுதுறது, அந்த கதைக்கெலாம் இங்கே இடமே கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபைனலாக ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்துட்டு ட்ரக்ஸோ இல்லை போதைப் பொருள் இது மாதிரிலாம் ஏதாவது பொருள் வச்சுருந்தீங்கனாலோ இல்லை பயன்படுத்தினீங்கனாலோ
ஃபைனோ ஜெயிலோ கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக தூக்கு தான், தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ சின்ன நாடு, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி குப்பையாக இருந்த நாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ உலகத்தில் எந்த தரத்தில் இருக்குது சிங்கப்பூர்? அதுக்கு முக்கியமான முதல் காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 50 வருஷமாக சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்க எம்பிஸு, அப்புறம் மினிஸ்டர்ஸு, அப்புறம் இந்த ஹையர் அத்தாரிட்டியில் இருப்பாங்களா, அஃபீஷியலாக ஒர்க் பண்ணுவாங்களே கவர்மெண்ட்டில், எல்லாமே எஜுகேட்டட். அது வெறும் எஜுகேட்டட் மட்டும் இல்லைங்க, வெல் எஜுகேட்டட். அது ஒன்று தான் அந்த நாட்டையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ வீடியோ அவ்வளோதான். ஏன்னா சிங்கப்பூரை பற்றின ஓரளவுக்கு தகவல் மேக்ஸிமம் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ நீ முழுசாக மட்டும் கவனமாக மட்டும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் சிங்கப்பூருக்கு அழகாக டூரிஸ்ட்டில் வரீங்க அப்படின்னா அழகாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். எந்த விதமான பிரச்சனையும் சந்தோஷமாக போகலாம். ஸோ வீடியோ அவ்வளோதான். இது மாதிரி சிங்கப்பூர் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இங்கே சுற்றி பார்க்க என்ன இருக்குது அப்படின்னாலும் பல விஷயங்கள் இருக்குது. எதுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அதே போல் நம்ம சேனலையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் வைஏ டாக் பேர். ஸோ யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அப்புறம் ஷேர்சாட் எல்லாத்துலேயுமே வைஏ டாக் அப்படின்னு தான் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனல் வைஏ டாக்னு பேர் வச்சதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டான நேம் போட்டோம்னா அதை போட்டு சர்ச் பண்ணாலே ஒரு 100-150 வந்துடும் இல்லையா? ஸோ நம்ம வைஏ டாக்னு ஏன் பேர் வச்சோம் அப்படின்னா, வைஏ டாக்னு போட்டாலே முதல் பேர் நம்ம தான் வரும். கிட்டத்தட்ட யூடியூப்பில் எத்தனையோ கோடி பேர் யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆனால் இருந்தாலும் நம்ம வைகைன்னு போட்டிங்கன்னா வைகை டேம் வந்துடும். வைஏ டாக்னு போட்டிங்கன்னா முதல்ல சேனல் நம்ம தான் நிற்கும். ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு இந்த பேரை கூட பார்த்து பல மாதங்கள் யோசிச்சு தான் இந்த பேர் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தான் இந்த பேர் வச்சுருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதை ஷேர் பண்ணுவோம்.